லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ண உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கா? ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதா கிளைம் பண்ணுறாங்க பை கிவிங் யோர் மணி எக்ஸ்போஷர் அக்ராஸ் ஆல் மார்க்கெட் கேப்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் ஒரு நியூ லான்ச் தான் இப்போது வெல்த் கம்பெனி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். பட் இது உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணுமா இல்லையான்றது தான் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்னா என்ன? ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்றது ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நீங்கள் அக்ராஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா ஃபண்ட் மேனேஜர் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் த மார்க்கெட்டை நேவிகேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு NFO அப்படின்றதுனால இது ஓப்பனிங் டேட் 24 செப்டம்பர் 2025 and closing date 8th October 2025. ஸோ இந்த ஃபண்ட்க்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் எந்த ப்ரொபோர்ஷன்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபண்ட் மேனேஜருக்கு ஸோ சிம்பிளாக ஐடியா என்னென்னா லார்ஜ் கேப்லேருந்து ஸ்டெபிலிட்டியை கேப்சர் பண்ணுறது, மிட் கேப்லேருந்து க்ரோத் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்லேருந்து ஹை பொட்டன்ஷியல் ஆல் அண்டர் ஒன் ஃபண்ட். அண்ட் இதில் இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். ஸோ இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி 500 TRI. எக்ஸிட் லோட் 1%, அதுவும் 30 டேஸ்க்குள்ள ரிடீம் பண்ணா மட்டும். அண்ட் என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரிக்வயர்மெண்ட் 1000 rupees. அண்ட் இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் அபர்ணா சங்கர், மிஸ்டர் உமேஷ் சர்மா அண்ட் மிஸ்டர் வருண் நானாவதி. ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் க்ரோத், கேபிட்டல் அண்ட் இன்கம் ரெண்டுத்துலையுமே தரணும் த்ரூ ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ், அதுவும் அக்ராஸ் என்டையர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஸ்பெக்ட்ரம் இன் டெப்ட் அண்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை பற்றின பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகிறோம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ண என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த அட்வான்டேஜஸ். ஸோ நம்பர் 1, ஃபண்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்டை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 2, அலோகேஷன்ஸும் அவங்க ஷிஃப்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இது டவுன் சைட் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 3, ஒரு இன்வெஸ்டராக உங்களுக்கு மல்டிபிள் ஃபண்ட்ஸ், அதுவும் அக்ராஸ் மார்க்கெட் கேப்ஸை மேனேஜ் பண்ண வேணாம் அப்படின்னாலுமே இது சூட்டபிளாக இருக்கும். இது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி தான், உங்களுக்காக ஃபண்ட் மேனேஜரை எல்லாமே ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிக்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் இருக்கிறதுனால ஓவர் டைம் வெல்த் கிரியேஷனுக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஹெவிலி எவ்வளோ ஃபண்ட் மேனேஜர் வந்து நல்லா அக்ராஸ் மார்க்கெட் கேப் டைம் பண்ணி அலோகேட் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் டிபெண்ட்டாக இருக்கும் ஹெவிலி. அண்ட் நம்பர் 2, இது ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர், அதாவது NFO அப்படின்றதுனால இதில் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை நம்ம எவாலுவேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்பர் 3, இதில் ஆல்ரெடி லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால இது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எக்ஸ்போஷரை டூப்ளிகேட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி 3த்துலையுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா. அண்ட் நம்பர் 4, ஃப்ளெக்ஸி கேப் ஸ்டில் பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஷார்ட் டேர்மில் இது வாலடைலாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை மைண்டில் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்னு பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன? த வெல்த் கம்பெனி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இதில் உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டுமே அண்டர் ஒன் ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்குது. பட் இது ஒரு NFO அண்ட் இதில் ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. ஸோ மற்ற எக்ஸிஸ்டிங் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், அது ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஃபண்ட்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸோட இது அலைன் ஆகிறாதுன்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுவும் மினிமம் 7 to 10 years ட்ராக் ரெக்கார்ட் இருக்க ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு உங்களால் ஒரு கால்குலேட்டட் டிசிஷன் எடுக்க முடியும். பட் இங்கே ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிசர்ச் எதுவுமே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் டேக்கிங் அ
பிளைண்ட் ரிஸ்க். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே ரிஸ்கி. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சர்ப்ளஸாக ஏதாவது இருக்குன்றப்போ சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சு ட்ரையல் பேசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் அக்கார்டிங்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானட்டை கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே தே வில் லுக் இன் டு த சூட்டபிலிட்டி அண்ட் உங்கள் கரண்ட் போர்ட்ஃபோலியோடையுமே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றது. அண்ட் இதை விட பெட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பெட்டர் ஃபண்ட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் நீங்கள் ஈஸியாக அண்ட் ஸ்மார்ட்டாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாங் டேர்ம் டைம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.